நில்லு. என்ன இதெல்லாம்? ரெசார்ட்ல சூர்யா கூட ஓவரா ஆட்டம் போட்டிருக்க போல. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய், அப்படியே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்காத. அதான் இத பார்த்தாலே தெரியுதே. அதெல்லாம் நான் வேண்டாம்தாம்மா சொன்னேன். சூர்யா சார் தான் கேட்கவே இல்ல. அக்கா, இவ ஒண்ணு பண்றாக்கா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அத சூர்யா தலையில கட்டிடுறது. ஏன்னா நாம போய் அவன் கிட்ட கேட்க மாட்டோம்ல, அந்த தைரியம். அப்படியெல்லாம் இல்லம்மா, நிஜமாவே சார் தான் வற்புறுத்தி நிக்க சொன்னாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்னது இது? சும்மா படம் பார்த்துட்டு இருக்கேன் மாமா. ஏய், இது ரெசார்ட்ல எடுத்த வீடியோஸ்ல இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அது ரெசார்ட்ல இருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க சூர்யா. யார்கிட்ட கொடுக்க சொன்னாங்க? உன்கிட்ட தான். என்கிட்ட கொடுக்க சொன்னதை நீ எதுக்கு ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க? திருந்தவே மாட்டீங்களா நீங்கெல்லாம்? எனக்கு வந்த பென்டிரைவை நீங்க எதுக்கு இதுல ஓபன் பண்ணி பாக்குறீங்க? அதுவும் என்னோட லேப்டாப்ல. ஆமா, எதுக்கு நந்தினியை நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? இல்லையே, நான் வரும்போது பார்த்தனே, ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒண்ணும் கேக்கலனா. நாங்க எதுவுமே கேக்கல. சும்மா. ஆமா, இந்த பென்டிரைவ் எல்லாம் எதுக்கு ஓபன் பண்ணிருக்கீங்க? அது இல்லனா, பென்டிரைவ் கரெக்ட் ஆகாம சரியா இருக்கான்னு சும்மா செக் பண்ணி பார்த்தோம். யாரு நீங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத நான் நம்பணும். சரி, என்னோட இந்த லேப்டாப் பாஸ்வேர்ட் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அண்ணா, எனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? ஏய் குட்டிச்சாத்தா, என்ன இவங்க கூட சேர்ந்து நீயும் தில்லுமுள்ளு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா. அப்புறம் எதுக்கு இத எடுத்த? சூர்யா விடு. ஏமா, அதான் சூர்யான்னு பேர் போட்டு வந்திருக்குல்ல, அது எதுக்கு நீங்க பிரிச்சு பாக்குறீங்க? ஐயோ அப்பா சாமி, என்ன இது? ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. ஏங்க நீங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி சர்க்கஸ்க்கே போயிடலாம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு போங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் விளைக்கிறியா? ஏன் டாடி அவங்களாம் இப்படி இருக்காங்க? டேய், அவங்கள பத்தி தெரியாதா? விடு. சும்மா ஏதோ ஆர்வத்துல பண்ணிருப்பாங்க. இது அந்த ரெசார்ட்ல இருந்து வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே இது? ஆமா டாடி. அத முதல்ல ஓபன் பண்ணு. டாடி, நந்தினியும் வருவாளா? நந்தினி இல்ல. அம்மா ரேணுகா, நந்தினி வர சொல்லு. சொல்றேன். வாங்க டாடி. நீ ஆன் பண்ணு. அக்கா, பெரியய்யா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. நீரு நான் போய் சி நல்லா எடுத்திருக்காங்கல்ல. இந்த பாருங்க டாடி எப்படி வந்திருக்குன்னு. கூப்பிட்டீங்களா? ஆமா நந்தினி, நீ கொஞ்சம் இங்கே இருமா. நான் எதுக்குங்க ஐயா? எதுக்கா? நீதானே முக்கியம். ரெசார்ட்ல வச்சு உன்னை கடத்துனது யாருன்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் சூர்யா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கான். நீ இங்கே இரு. அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? இது உடனே அர்ச்சனா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமே. ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ, சொல்லு ரேணுகா. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்மா. ஏய், நானே சூர்யாவை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். வாட் இஸ் த மேட்டர்? என்ன இங்க வரீங்களா? ஐயோ அம்மா, இங்க ஒரு பூகம்பமே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாமா, ரெசார்ட்ல நந்தினியை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சூர்யா சார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேட்டிருப்பாரு போல. இன்னைக்கு அங்கிருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாமா, சூர்யா சார், அருணாச்சல் ஐயா, நந்தினி 3 பேரும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஷோ, இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா அவனுக்கு முன்னாடியே அதை டெலிட் பண்ணிருப்பேன்.
சரி ரேணுகா, யாரும் அந்த ஃபுட்டேஜை பாத்திர கூடாது. நீ நீ ஏதாவது செய், நீ ஏதாவது செஞ்சு அதை தடுத்து நிறுத்து. நான் வரேன். அம்மா எப்படிம்மா? அவங்க ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னமா பண்ண முடியும் இப்போ? ஏய், ஏதாவது பண்ணி தொலைடி. இங்க பாரு, அதை மட்டும் யாராவது பாத்துட்டாங்கன்னா அதோட என் கதை முடிஞ்சுது. சரிம்மா, என்னால முடிஞ்சதை பண்றேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி வரேன், வை. யார் உன்னை கடத்தினதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். அம்மா இப்படி வந்து பாரு. இந்த வீடியோஸ்ல பாரு, இவனா பாரு, இங்க வர்ற ஆளுங்களை பாரு, சீக்கிரமா பாரு. கொஞ்சம் முன்னாடி போங்க. இதா இவனா? இவன் தான். இவன் இல்ல. அதோ இவனா இவனா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாத்துருவாங்க போலயே. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய சிக்கல் ஆயிடுமே. டேய், என்னடா இது? எல்லா வீடியோவும் இவ்வளவு லென்த்தா இருக்கு. இதுல எப்படிடா கடத்தினவனை கண்டுபிடிக்கிறது? டாடி, சிசிடிவி ஃபுட்டேஜ்னா கொஞ்சம் லெங்தா தான் இருக்கும். மொத்தமா ஒழுங்கா பார்த்து தான் ஆகணும். நந்தினி, ஐயா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருமா. உன்னை கடத்தினதுல யாருன்னு. பாக்குறேங்க ஐயா. ஐயா, இந்த இடத்துல தாங்க அவங்கள பார்த்தேன். கொஞ்சம் பாஸ் பண்ணு. பாரு. இந்த இடத்துல தான். என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் ஓட்டுங்க. நான் பார்த்தேன். என்ன? இல்லக்கா, அடுப்புல பருப்பு வச்சிருந்தேன். அது ரொம்ப கருகுன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா ப்ளீஸ்? நான் வந்து ஏய், எங்க போற? இல்ல பருப்பு அது கருகிருச்சு. ஐயோ, பருப்பு தானே, அது போனா போட்டும். இல்ல சார், சாப்பாடும் முக்கியம் இல்ல. அது என்னன்னு பார்த்தாதான் அடுத்து சமைக்க முடியும். சமைக்கவே வேணான்றேன். இது தானே முக்கியம். நீங்க இரு. அம்மா, நீ போய் பாருமா. அது வீணா போயிடுச்சுன்னா வேற ஏதாவது குழம்பு வையேன். ஓ சரிங்க ஐயா. பாரு. ஐயா ஐயா, புளி குழம்பு வைக்கட்டுங்களா? ஏம்மா, நீ புளி குழம்பு, கரடி குழம்பு, கார குழம்பு எது வேணா வைமா. போமா நீ, போமா. போமா, நீ பாருடா. புளி குழம்பா? புளி குழம்பு நீ பாரு நந்தினி. இது ஆமா, உன்னை கடத்தினவங்க என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க? அது அது தெரியலையே சார். அத கூட கவனிக்கலையா நந்தினி? டேய் கடத்தும் போது